வணக்கம். 18 என்பது உடல், மனம், ஆன்மாவின் கூட்டுத்தொகையாக 18 என்ற எண் குறிக்கிறது. நம் உடலில் 5 புலன்கள், 5 செயல் உறுப்புகள், 4 அந்தக்கரணம், 3 குணங்கள், ஆன்மா 1. இந்த 18ஐயும் கட்டுப்படுத்தினால்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். உடல் சார்ந்தது 10. இவை தச இந்திரியங்கள் என்பார்கள். ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. ஞான இந்திரியங்கள் இவை அறிவதற்காக பயன்படுகின்றன. கண் பார்த்தல், காது கேட்டல், மூக்கு முகர்தல், நாக்கு சுவைத்தல், தோல் தொடுதல். கர்ம இந்திரியங்கள் 5 இவை செயல்பட புரிகின்றன. வாய் பேசுதல், கை பிடித்தல் கொடுத்தல், கால் நடத்தல், மலவாய் கழித்தல், பிறப்புறுப்பு இனப்பெருக்கம். அடுத்தது மனம். மனம் சார்ந்தது 4. இதை அந்தக்கரணம் என்பார்கள். மனம் யோசித்தல், சந்தேகப்படுதல், புத்தி முடிவெடுத்தல், விவேகம், சித்தம் நினைவில் வைத்தல், அகங்காரம் நான் என்ற உணர்வு. அடுத்தது ஆன்மா. இது இயற்கை சார்ந்தது 3 குணங்களை கொண்டது. சத்வகுணம் தூய்மை அமைதி, ரஜோகுணம் செயல் ஆசை, தமோகுணம் சோம்பல் அறியாமை. ஆன்மா ஒன்றே கொண்டது. இந்த ஆத்மா என்பது மேற்கூறிய 17க்கும் சாட்சியாக நம்மால் காண முடியாமல் இருக்கும் உண்மையான நான் என்பது. ஆக உடல் சார்ந்து தச இந்திரியங்களாக, அதாவது ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5 கொண்டது. மனம் சார்ந்தது 4 அந்த காரணமாக 4 செயல்களை கொண்டது. இயற்கை சார்ந்த ஆன்மா 3 குணங்களை கொண்டது. நம்மால் அறிய முடியாத 17க்கும் சாட்சியாக இருக்கும் ஆன்மா என்பது 1. ஆக மொத்தம் 18 என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டது. என் உடல், மனம், ஆன்மா சார்ந்த 18 குறைகளையும் கழுவு தாயே என்று வேண்டுவதே நம் வேண்டுதலாக இருக்க வேண்டும். இந்த 18ஐயும் எப்படி கட்டுப்படுத்துவது என்ற வழி சொல்வதே கடைசி அத்தியாயமாகும். எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. அதாவது இந்த 18ஐயும் இறைவனிடம் ஒப்படைத்தால் அமைதி கிடைக்கும். இதைத்தான் நம் முன்னோர்கள் 18 என்ற எண்ணில் ஒழித்து வைத்தார்கள். இது சாங்கிய தத்துவமும் மகாபாரத தத்துவமும் சேர்ந்த கணக்கு. நாம் என்பது வெறும் உடல் இல்லை, 18 பாகங்களின் கூட்டுதான். பிரிவு 1. உடலில் 10 இந்திரியங்கள் உள்ளது. நாம் உலகத்துடன் தொடர்பு கொள்ள பயன்படுபவை. ஞான இந்திரியங்கள் 5. இவை வெளியிலிருந்து அறிவை உள்ளே கொண்டு வருபவை. கண் ரூபம் பார்த்து அறிதல் தவறு, ஆசையுடன் பார்த்தால் பிரச்சனை. காது சப்தம் கேட்டு அறிதல் தவறு, வதந்தி கேட்டால் மனம் கெடும். மூக்கு கந்தம் வாசனை அறிதல், நாக்கு ரசம் சுவை அறிதல் தவறு, நாக்கு சபலம் நோய். தோல் ஸ்பரிசம் தொட்டு அறிதல். கர்ம இந்திரியங்கள் 5 நாம் வெளியில் செயல் செய்ய பயன்படுபவை. வாய் பேசுதல் தவறு, பொய் வார்த்தை காயம். கை கொடுத்தல் வாங்குதல் வேலை செய்தல். கால் செல்லுதல் நல்ல இடத்துக்கு போகுமா கெட்ட இடத்துக்கு போகுமா. மலவாய் கழிவை வெளியேற்றுதல். பிறப்புறுப்பு இன்பம் படைத்தல். பிரிவு 2. மனம் சார்ந்தது 4 அந்தக்கரணங்கள். இதுதான் நம்மை ஆட்டுவிக்கும் உள்கருவிகள். மனம் சங்கல்பம், யோசித்தல், குழப்பம். இது செய்யலாமா வேண்டாமா என கேட்கும், அர்ஜுனன் போல குழம்பும். டைலமா ஸ்டேட்டஸ் என்பார்கள். புத்தி முடிவெடுக்கும், நல்லது கெட்டது பிரிக்கும் விவேகம், டிசிஷன் மேக்கிங் என்பார்கள். கிருஷ்ணர் போல வழிகாட்டும். சித்தம் மெமரி பேங்க், பழைய நினைவுகளை சேர்த்து வைத்தல். அதனால்தான் கவலை கோபம் எல்லாம் வருகிறது. அகங்காரம் ஈகோ, நான் செய்தேன் என்னுடையது என்ற உணர்வு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், துரியோதனன் போல. இந்த 4ம் சேர்ந்தது தான் மனம். இதை அடக்கினால் பாதி போர் முடியும். பிரிவு 3. குணங்கள் 3 நம் மனதை இயக்கும் 3 கயிறுகள். சத்துவ ஞானம் தூய்மை அமைதி ஞானம் தானம் தர்மர் போல. ரஜோகுணம் ஆசை செயல் போட்டி கோபம், அர்ஜுனன் போர் செய்யும் போது கொண்ட நிலைமை. தமோகுணம் சோம்பல் தூக்கம் அறியாமை பேராசை, துரியோதனன் போல. ஒரு நேரத்தில் ஒரு குணம்தான் நாடும். எதை வளர்க்கிறோமோ அதுவாகிறோம். பிரிவு 4. ஆன்மா 1. இதையே ஆத்மா
புருஷன் சாட்சி என்கிறோம். இது மாறாதது, பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. மேலே சொன்ன 17ஐயும் வெறும் பார்த்து கொண்டிருப்பது, கிருஷ்ணர் போல தேரில் உட்கார்ந்து வழிகாட்டுவது, நான் உடல் இல்லை, மனம் இல்லை, நான் ஆத்மா என்று உணர்த்துவதுதான் முக்தி. சுருக்கமாக ஒரு உதாரணம். ஒரு இனிப்பை பார்க்கிறோம். கண் பார்த்தது ஞான இந்திரியம். நாக்கு சுவைக்க ஆசைப்பட்டது கர்ம இந்திரியம். மனம் சாப்பிடலாமா என யோசிக்கிறது. புத்தி சர்க்கரை இருக்கு வேண்டாம் என்கிறது. அகங்காரம் நான் ஒரு துண்டு சாப்பிட்டா என்ன என்கிறது. ரஜோகுணம் வேகமாக தூண்டுகிறது. கடைசியில் ஆத்மா இது வெறும் உடலின் ஆசை என சாட்சியாக பார்த்தது. இப்படி ஒவ்வொரு செயலிலும் இந்த 18 வேலை செய்கிறது. நம் முன்னோர்கள் 18 என்ற எண்ணுக்குள் இவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி நம் உள்ளே இருக்கும் 18ஐயும் சுத்தம் பண்ணிக்கிற நாளாகவும் நாம் ஒவ்வொரு நாளையும் செலவிட வேண்டும். வாழ்வில் உள்ள 18 வித தடைகளும் நீங்கி அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் பெருக இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.